வாங்க குட்டிஸ்களா, ஆக்கிஃபா உடன் சேர்ந்து சூரிய குடும்பத்தை சுற்றி பார்க்கலாமா? இது விண்வெளி, முடிவில்லா இருள். ஆனால் அந்த இருளுக்குள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன. ஒரு அதிசய பயணம் இப்போது தொடங்குகிறது. இந்த பரந்த விண்வெளியில் ஒரு ஒளிமயமான குடும்பம் உள்ளது. அது தான் நம்முடைய சூரிய மண்டலம். நான் தான் உங்கள் ஆக்கிஃபா. வாங்க, நான் உங்களை சூரிய மண்டல சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்கிறேன். ஒவ்வொரு கோளுக்கும் தனித்தன்மை இருக்கிறது. நடுவில் பிரகாசமாக எரிவது சூரியன். அதன் ஒளியும் வெப்பமும் இல்லாமல் இந்த குடும்பம் இயங்காது. சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கும் சிறிய கோள் புதன். இங்கு வெப்பம் மிகவும் அதிகம். புதன் மிகவும் வேகமாக சூரியனைச் சுற்றுகிறது. அது சூரியனை ஒருமுறை சுற்ற மிகவும் குறைந்த நாட்கள் தான் ஆகும். அடுத்து சுக்கிரன், மஞ்சள் மேகங்களால் மூடப்பட்ட அழகான கோள். ஆனால் அதன் அழகுக்குள் மறைந்திருப்பது கடும் வெப்பம். அது மிகவும் சூடான கோள்களில் ஒன்று. இப்போது பாருங்கள், நம்முடைய அழகான பூமி. கடல்கள், காடுகள், விலங்குகள், மனிதர்கள், உயிர்கள் வாழும் ஒரே கோள். பூமியை சுற்றி அமைதியாக சுழலும் நிலா. இரவை அழகாக்கும் நம் நண்பி. சிவப்பு நிறத்தில் தெரியும் செவ்வாய். ஒருநாள் மனிதர்கள் அங்கு வாழ்வார்களா? கற்கள், மணல், பள்ளங்கள். செவ்வாய் இன்னும் பல ரகசியங்களை வைத்திருக்கிறது. பெரிய கோள்களில் ராஜா, குரு. அதன் புயல்கள் பல ஆண்டுகளாக சுழல்கின்றன. அழகான வளையங்களுடன் சனி. அதன் வளையங்கள் அதனை மிகவும் சிறப்பாக காட்டுகின்றன. தொலைவில் இருக்கும் நீல நிற கோள்கள் உரானஸ் மற்றும் நெப்டியூன். அவை மிகவும் குளிர்ந்த உலகங்கள். இந்த எல்லா கோள்களும் சூரியனைச் சுற்றி ஒற்றுமையாக சுழல்கின்றன. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருந்தாலும் ஒற்றுமை தான் குடும்பத்தை முழுமையாக்குகிறது. அதேபோல நம் உலகமும் ஒற்றுமையால் அழகாகும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்.